நித்யானந்த. ஓகே, ஸ்லோகம் 141 பிரபு. 5.141. यस्यांघ्रि पंकजरजो अखिल लोकपालै मौल्युत्तमैतृदम् उपासिदतीर्थतीर्थम् ब्रह्मा भवो अगमभियस्य कलाकलाया तो वहेम सिरमस्य निरूपासनं क्व. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீ கிருஷ்ணரின் முன்பாக ராஜ சிம்மாசனத்தின் மதிப்பு என்ன? பல்வேறு லோகங்களின் எஜமானர்கள் அவரது திருவடி தூசியினை தங்களது கிரீடம் தாங்கிய தலையில் ஏற்கின்றனர். அந்த தூசி புனித ஸ்தலங்களை புனிதமாக்குகின்றது. பிரம்மதேவர், சிவபெருமான், லக்ஷ்மி, நான் என அவரது அம்சத்தின் அம்சங்கள் அனைவரும் அதனை எங்களது தலைகளில் நிச்சயமாக தாங்கியுள்ளோம். பொருளுரை. கௌரவர்கள் வஞ்சகமான புகழ்ச்சியின் மூலம் பலதேவரை தங்களது கூட்டாளியாக இணைத்துக் கொள்ள விரும்பினர். அச்சமயத்தில் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி தவறாக பேச பகவான் பலதேவர் கோபமுற்று இந்த ஸ்லோகத்தினை ஸ்ரீமத் பாகவதம் 10.68.37 பேசினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பலராமரை சூழ்ச்சியின் மூலமா அவங்க பக்கம் அவங்க இழுக்க பாக்குறாங்க. சோ அந்த நேரத்துல அவங்க கிருஷ்ணரை பற்றி கூட அதாவது சில வார்த்தைகள் குறைவா பேசியிருக்கிறாங்க. அதனால ஓகே, பலராமருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த மாதிரி நீ கிருஷ்ணரை விட்டுட்டு வந்தா நீ எனக்கு கொடுக்குறன்னு நீ சொல்லக்கூடிய இந்த ராஜ சிம்மாசனம் இருக்கே, அந்த ராஜ சிம்மாசனம் என்ன ஒரு தூசிக்கு சமம் அப்படின்னு பலராமர் சொல்றாரு. இது நம்மளா இருந்தா சரி ஓகேன்னு சொல்லியிருப்போம். நமக்கு ஒரு பெரிய ராஜ்ய பதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா இருந்தா ஓகேன்னு சொல்லியிருப்போம். ஆனா பலராமர் இதெல்லாம் அசையலாம். அதனால என்னன்னா, பக்தர்கள் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை சரணடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த மகத்துவத்தை அவங்க முதல் புரிஞ்சிருக்கணும். அந்த மகத்துவத்தை புரிஞ்சிருந்தாதான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி மற்ற விஷயங்களை நம்ம துச்சம் நினைக்க முடியும். நமக்கு அந்த மாதிரி ஒரு இந்த லௌகிக விஷயங்களை நம்ம சுத்தமா நினைக்கல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ பகவானுக்கு மேல முழுமையா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இல்ல, நம்பிக்கை அப்படிங்கிறதையும் தாண்டி கிருஷ்ணருக்கு மேல பலராமருக்கு இருக்கிறது என்னன்னா ஒரு அளவு கடந்த அன்பு. அது மாதிரி பக்தர்களுக்கு பகவானுக்கு மேல ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு வரணும். அந்த அளவு கடந்த ஒரு அன்பு வரும்போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், மற்ற விஷயங்களை நம்மளால துச்சமாக நினைக்க முடியும். ஏன்னா அந்த அன்புக்கு முன்னாடி எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. நம்ம பகவானுக்கு இப்ப நம்ம பண்ணக்கூடியது ஒரு ஒரு விதிமுறைகளோட பண்ணக்கூடிய ஒரு பக்தியை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. அதனால நமக்கு பகவானுக்கு மேல அந்த ஒரு அன்போ ஈர்ப்போ அது நமக்கு இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா 2 காரணம் அதுக்கு. ஒண்ணு லௌகிகமான விஷயங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு, இன்னொன்னு நமக்கு அதுக்கு மேல அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கல. சோ அதனாலதான் நம்ம நமக்கு அந்த அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது. சோ லௌகிகமான பொருட்களுக்கு மேல ஒரு ஈர்ப்பு, அதுக்கப்புறமா நமக்கு பகவானுக்கு மேல அந்த ஒரு நம்பிக்கை இல்லை.
அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதான் நம்ம பகவானுக்காக எதையும் வந்து செய்வதற்கு தயார் அப்படின்ற அந்த ஒரு மனோநிலைக்கு நம்ம அவ்வளவு சீக்கிரம் வர்றது கிடையாது. ஆஹ் நமக்கு பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து ரொம்ப லிமிட்டடா தான் வந்து என்ன பண்றோம், அந்த நம்பிக்கையை நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அது ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த நம்பிக்கையை வந்து இழந்துருவோம். இல்ல இல்ல நமக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனா பலராமர் வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்கோர்ஸ் அவர் சாக்சாத் பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த பக்தருடைய ஒரு ரோல் தான் அவர் வந்து ஃபாலோ பண்றாரு. அதனால அவர் நமக்கு வந்து ஒரு உதாரணத்தை அமைத்து காமிக்கிறாரு, எப்படி வந்து நம்ம பகவானுக்கு மேல அந்த ஒரு உயர்ந்த நம்பிக்கையை வைக்கிறது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இங்க பலராமர் வந்து என்ன சொல்றாரு, இந்த பௌதிக உலகத்துல இருக்க தேவர்கள் எல்லாம் கூட வந்து என்ன பண்றாங்க, அவங்க எல்லாருமே கூட வந்து பகவான் கிருஷ்ணருடைய அந்த பாத தூசிகளை தங்களுடைய தலையில வந்து தாங்கிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்மளுடைய பகவான் இருக்கிறாரு, அந்த உயர்ந்த நிலைமையில நம்மளுடைய பகவான் இருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு கான்பிடென்ட் இருக்கணும். அப்பனாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பகவானுக்காக எதையும் நம்மளால வந்து தியாகம் பண்ண முடியும். சோ அந்த நம்பிக்கை வந்து வர்றதுக்கு பக்தர்களுடைய சங்கம் சாஸ்திரங்களை வந்து படிக்கிறது, பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கிறதன் மூலமாகவும் பக்தருடைய சங்கத்தின் மூலமாகவும் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஒரு நிலையை நம்ம வந்து அடைய முடியும். நம்ம அந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் நம்ம வந்து நாங்க ஏதோ வந்து பக்தி பண்றோம், நாங்க வந்து நாங்களும் ஜெபம் பண்றோம், அந்த மாதிரி வந்து நம்ம ஏதோ வந்து ஒரு பக்தி பண்றோம்னு நம்ம வந்து பண்றது பெருசு இல்ல. அது எல்லாருமே வந்து பண்ணுவாங்க இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து பக்தி இருக்கதான் செய்து பண்றாங்க. ஆனா பகவானுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வைத்து அவருக்காக எப்பேற்பட்ட விஷயங்களையும் வந்து துச்சமா துறக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தர் இருக்கணும் அப்படிங்கிறத இங்க பலராமர் வந்து எடுத்துக்காட்டுறார். ஸோ இது அவருடைய ஒரு பெருமை, எப்படி அவர் வந்து எல்லா விஷயங்களையும் பகவானுக்காக தியாகம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஸ்லோகம் 142. ஏகலே ஈஸ்வர கிருஷ்ண அரசப பிருத்ய ஜாரே நித்ய. பகவான் கிருஷ்ணர் மட்டுமே பரம ஆளுநர், மற்றவர்கள் அனைவரும் அவரது சேவகர்கள். அவர் யாரை எவ்வாறு ஆட்டுவிக்கின்றாரோ அவ்வாறு அவர்கள் ஆடுகின்றனர். ஹரே கிருஷ்ண பிரபு. நன்றி. ஸ்லோகம் 143. ஏமோத சைத்தன்ய கோஷாயி ஏகலே ஈஸ்வர அரசப பரிஷத கேகவா கிங்கர. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இவ்வாறாக பகவான் சைத்தன்யர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர், மற்றவர்கள் அனைவரும் அவரது துணைவர்கள் அல்லது சேவகர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஸ்லோகங்கள் 144, 155. குருவர்க்க நித்யானந்த அத்வைத ஆச்சார்ய ஸ்ரீவாசாதி அரஜத லகு சம ஆர்ஜ சபை பரிஷத சபை லீலார சகாய சபலாய நிஜ கார்த்தி சாதே கௌரராய. ஹரே கிருஷ்ண பிரபு. நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், ஸ்ரீவாச தாகூர் முதலிய மூத்தவர்கள் உட்பட அனைத்து பக்தர்களும் இளையவர்கள், சமநிலையில் உள்ளவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் அவருடைய லீலைகளில் அவருக்கு உதவும் சகாக்களாவர். பகவான் கௌரங்கர் தமது விருப்பத்தினை அவர்களுடைய உடனும் நிறைவேற்றி ஸ்லோகம் 146. அத்வைத ஆச்சார்ய நித்யானந்த துயி அங்க
துஹி ஜன லய பிரபுர ஜத கிசுரங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானுடைய முக்கிய அங்கங்களான ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியரும் ஸ்ரீல நித்யானந்த பிரபுவும் அவரது முக்கிய சகாக்கள் ஆவர். அவர்கள் இருவருடன் இணைந்து பல்வேறு வழிகளில் அவர் தமது லீலைகளை புரிகிறார். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்லோகம் 147. அத்வைத ஆச்சாரிய கோசாயி சாக்ஷாத் ஈஸ்வர பிரபு குரு கரிமானே தேகோதா கிங்கர. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவான் அத்வைத ஆச்சாரியார் சாட்சாத் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஆவார். அவரை ஸ்ரீ சைத்தன்யர் தமது குருவாக ஏற்றுள்ள போதிலும் அத்வைத ஆச்சாரியார் தம்மை மகாபிரபுவின் சேவகராகவே எண்ணுகிறார். பொருளுரை: அத்வைதர் ஸ்ரீ சைத்தன்யரின் தந்தையை காட்டிலும் வயதில் மூத்தவர் என்பதால் ஸ்ரீ சைத்தன்யர் அத்வைத பிரபுவுக்கு எப்போதும் தந்தையை போன்ற மரியாதையை அளிப்பார். இருப்பினும் அத்வைத பிரபு தம்மை எப்போதும் ஸ்ரீ சைத்தன்யரின் சேவகனாகவே கருதினார். ஸ்ரீ அத்வைத பிரபு ஸ்ரீ சைத்தன்யரின் ஆன்மீக குருவான ஈஸ்வரபுரி ஆகிய இருவருமே மாதவேந்திரபுரியின் சீடர்கள் ஆவார்கள். மாதவேந்திரபுரி நித்யானந்த பிரபுவிற்கும் ஆன்மீக குருவாவார். இவ்வாறாக பகவான் சைத்தன்யரின் ஆன்மீக பெரியப்பா என்னும் முறையில் அத்வைத பிரபு எப்போதும் மரியாதைக்குரியவர் ஆகிறார். ஏனெனில் ஒருவன் தனது ஆன்மீக குருவின் ஆன்மீக சகோதரர்களை சொந்த ஆன்மீக குருவினை மதிப்பதை போன்று மதிக்க வேண்டியது அவசியமாகும். இவை அனைத்தும் கருத்தில் கொண்டால் ஸ்ரீ அத்வைத பிரபு சைத்தன்ய மகாபிரபுவை விட உயர்ந்தவர் ஆவார். இருந்தும் அத்வைத பிரபு தம்மை எப்போதும் ஸ்ரீ சைத்தன்யருக்கு கீழ்ப்படிந்தவராகவே கருதினார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஸோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம். எப்படி வந்து நாம நம்மளுடைய மூத்த பக்தர்கள்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க அத்வைத ஆச்சாரியரே வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்து காமிக்கிறார். அத்வைத ஆச்சாரியர் வயதுல மூத்தவர், பக்தியில மூத்தவர். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுடைய குருவுக்கு சமமானவர். ஏன்னா அவருடைய குருவும் இவரும் வந்து ஒரே குரு கிட்ட அவங்க வந்து தீட்சை வாங்கியிருக்கிறாங்க. சோ சைத்தன்ய மகாபிரபு இந்த ஈஸ்வரபுரி கிட்ட தான் வந்து இவர் தீட்சை வாங்கியிருக்கிறாரு. சோ ஈஸ்வரபுரி அத்வைத ஆச்சாரியார் ரெண்டு பேருமே வந்து சமநிலையில இருக்கக்கூடியவங்க. அதனால அத்வைத ஆச்சாரியார் வந்து வெளிப்படையா பார்க்கும்போது இவ்வளவு காரணங்கள்னால அவர் வந்து மேன்மையான ஒரு நிலையில இருக்கிறாரு. அதுக்காக சைத்தன்ய மகாபிரபு அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாருன்னு கிடையாது. அவரை வந்து கண்டிப்பா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாரு. ஆனா அதே நேரத்துல வந்து அத்வைத ஆச்சாரியாருக்கு வந்து அது வந்து இதா ஏத்துக்க முடியல. என்ன சைத்தன்ய மகாபிரபு வந்து எனக்கு வந்து இது பண்றாரு அப்படின்னு சொல்லி. அத்வைத ஆச்சாரியர் அத்வைத ஆச்சாரியர் வந்து அந்த மாதிரி வந்து அவருக்கு எப்போதும் மரியாதை கொடுத்தார். சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வந்து பல வருடங்கள் பயிற்சி பண்றோம் அப்படிங்கிறதுனாலயோ, இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வயதுல மூத்தவர் அப்படிங்கிறதுனாலயோ அந்த மாதிரி வந்து எந்த காரணத்தினாலையும் நம்ம வந்து பெரியவங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. ஒரு பக்தன், உண்மையான பக்தன் வந்து எப்போதுமே அவன் வந்து எப்படி நினைப்பான்னா, தன்னை வந்து தாசன் அப்படின்னு தான் அவன் வந்து நினைப்பான். அவன் வந்து எப்பயும் வந்து மற்றவர்களோட வந்து தன்னை உயர்ந்தவனா அவன் எப்போதுமே வந்து நினைக்கிறது இல்லை. அதுதான் வந்து ஒரு பக்த லட்சணம். அந்த மாதிரி நாம ஆன்மீக வாழ்க்கையில நம்ம எல்லார விட நம்ம கீழான நிலையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை நினைச்சுக்கணுமே தவிர, நான் 10 வருஷம் நான் வந்து பயிற்சி பண்றேன், நான் வந்து சீனியர், எனக்கு வயசு இவ்வளவு ஆயிடுச்சு அதனால நான் வந்து சீனியர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, யாரும் வந்து அந்த மாதிரி வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆத்ம சம்பந்தமான ஒரு விஷயம். ஆத்மாவுக்கு எவ்வளவு வயசுன்னு யாருக்காவது ஏதாவது சொல்ல முடியுமா?
அந்த ஆத்மாக்கு என்ன வயசு, இந்த ஆத்மாக்கு என்ன வயசுன்னு யாருனாலும் சொல்ல முடியுமா? ஆத்மா அப்படி அந்த ஆத்மாக்கள் எல்லாருமே எப்போதுமே நித்தியமா இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே எப்போதுமே நித்தியமா இருக்கும்போது இதுல யாரு பெரியவங்க, யாரு சின்னவங்க? அப்ப யாரு அதுல வந்து பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனா எந்த அடிப்படையில அப்ப நம்ம வந்து ஒருத்தரை வந்து நம்ம மதிக்கிறது, அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது, இன்னொருத்தரை ஃபாலோ பண்றது? ஏன்னா எல்லாருமே சமமா இருந்தா அப்ப யாரைதான் நம்ம ஃபாலோ பண்றது? யாரையுமே நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். நமக்கு மேல யாராவது இருந்தாதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்ப அந்த நமக்கு மேல இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கணும், யாரா இருக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு தெளிவு வேணும். நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்போதும் வந்து கிருஷ்ணருடைய இன்பத்திற்காக மட்டுமே செயல்படக்கூடியவரா இருக்கணும். அவர் தனக்குன்னு எந்த விதமான ஒரு அஜெண்டா, ஒரு தன்னுடைய சுய விருப்பத்தை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு நோக்கம், உள்நோக்கம், அந்த ஒரு உள்நோக்கத்தோடயே இருக்கிற ஒருத்தர் இருந்தா அப்படிப்பட்டவருடைய சங்கம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவருடைய சங்கத்தினால நம்மளுடைய பக்தியும் கலப்படம் ஆயிரும், நம்மளுடைய பக்தியும் களங்கம் அடைஞ்சிரும். எப்போதும் வந்துட்டு நான் வந்து சீனியர், அதனால நான் இவங்களெல்லாம் நான் வந்து கல்டிவேட் பண்றேன், இவங்கெல்லாம் என் பேச்ச கேட்கணும், இவங்கெல்லாம் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிற ஒருத்தரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம வந்து தலைவராக கூடாது. நம்ம அவருக்கு கீழே வந்து பக்தி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கூட வந்து அந்த அகங்காரம் தான் வந்து பக்தி தவிர அதனால வந்து சுத்த பக்தி. அதனால எப்போது நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பணிவான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துறவர் யார் கண்டுபிடிக்கும். அவர் வந்து உண்மையிலே வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவராகவே இருப்பார். நல்லா வந்து பல வருஷம் அவர் வந்துட்டு ரொம்ப பக்தியில முன்னேறிய நிலையில கூட இருப்பாரு. ஆனாலும் அவர் வந்து தன்னை ரொம்ப ரொம்ப பணிவான ஒரு பண்புங்கிறது வெளியில வந்து சும்மா நடிக்கிறது கிடையாது. நம்ம வெளிப்படையா வந்து வாயில பேசுறது நம்ம என்ன வேணா சொல்லிடலாம். ஆனா உண்மையில அது இருக்கா செக் பண்ணிக்கணும். பல தடவை வந்து இந்த அனுபவம் நமக்கு இருக்கும். என்னன்னா ஒருத்தவங்களை பார்ப்போம், அவங்கள பார்த்துட்டோமே வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடாம இருக்க முடியாது. ஆனா அவங்க வீட்டுக்கு வர்றது நமக்கு பிடிக்கவும் செய்யாது. ஆனா பார்த்ததுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போலாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கும் நம்ம எந்த விதத்துல கேட்கிறோங்கிறது புரிஞ்சிடும். சோ அதனால இல்ல எனக்கு வேற வேலை இருக்குன்ட்டு போயிடுவாங்க. அப்படின்னா நமக்கு வந்துட்டு உண்மையிலேயே வந்து அவங்கள வந்து நம்மளுடைய வீட்டுக்கு கூப்பிடணுன்ற அந்த ஒரு விருப்பம் இல்லாம நம்ம என்ன பண்றோம், நம்ம கூப்பிடுறோம். சோ அது மாதிரிதான் ஒருத்தர் வந்து வெளிப்படையா வந்து பணிவா நடக்கிற மாதிரி வந்து தெரியலாமே தவிர உண்மையான பணிவு அப்படிங்கிறது வந்து அவர் 4 பேருக்கு முன்னாடி எனக்கு மரியாதை கிடைக்கிறத விட மற்றவருக்கு மரியாதை கிடைக்கிறத பார்த்து அவர் வந்து சந்தோஷப்படணும். என்னைய விட அவங்களுடைய அந்த பக்தர்கிட்ட எல்லாரும் வந்து நிறைய வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதனாலயும் அந்த பக்தர் சந்தோஷப்படணும். ஓ நல்ல வேலை, அந்த கரெக்டு தான், அந்த பக்தர் என்னைய விட நல்லவரு, என்னைய விட வந்துட்டு நிறைய ஞானம் உள்ளவரு, அதனால வந்து பக்தி உள்ளவரு, அதனால அவர்கிட்ட வந்து கேட்கலாம், அது கரெக்டு அப்படின்னு நினைக்கணும். ஆனா நாம வந்து என்ன பண்ணுவோம், அப்படி நினைக்காம அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா வந்து நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். என்ன சொல்லுவோம், ஆமா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டு நீங்க வந்து என்ன கத்துக்க போறீங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம். கூடாது, ஒருத்தரை வந்து அனாவசியமா வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப துச்சமான ஒரு நிலையில இருக்கு. நம்ம அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பக்தி பண்ணக்கூடிய ஆளுங்கெல்லாம் கிடையாது. அப்போ
நம்ம என்ன பண்ணணும், இங்க அத்வைத ஆச்சாரியார் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனோபாவத்தை நம்ம வந்து கத்துக்க முயற்சி பண்ணணும். நமக்கு உடனடியா வந்து இந்த ஒரு மனோநிலைக்கு உடனடியா நம்மளால வர முடியும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. பட் ஆனா இந்த ஒரு நிலையை ஒருத்தர் வந்து அடையணும். எந்த நிலைமையிலையும் ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை ஒருத்தர் வந்து வளர்த்துக்கணும். அந்த மனநிலைக்கு வரல அப்படின்னு சொன்னா அப்ப நேச்சுரலாவே அவருக்குள்ள என்ன இருக்கும், பொறாமைப்படக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கும். அவருக்கு அடுத்தவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையை பார்த்து அது என்ன, அவருக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க, எனக்கு அந்த மரியாதை கிடைக்கல, அது என்ன, அவர்கிட்ட வந்து எல்லாரும் வந்து போய் பேசுறாங்க, என்கிட்ட யாரும் பேசுறது இல்ல, அது என்ன, அவர்கிட்ட வந்து எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, என்கிட்ட யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. இப்படி என்னென்னமோ காரணத்துக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பொறாமன்னு நம்ம வந்து இருப்போம். ஆனா வெளிப்படையில பார்க்கும்போது அப்படியே ஹரே கிருஷ்ணா பிரபு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சாந்தமா அப்படியே பவ்யமா எல்லாம் பேசுவோம். ஆனா உண்மையிலேயே அவருடைய வளர்ச்சி நமக்கு வந்து பிடிக்காது. அதுதான் வந்து உண்மை. அந்த நபருடைய ஒரு வளர்ச்சி நமக்கு வந்து பிடிக்காது. அந்த நபருடைய வளர்ச்சி பிடிக்கலன்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ள அப்படியே சைலண்டா வந்து மத்தவங்க கிட்ட எல்லாம் அவங்கள பத்தி நம்ம வந்துட்டு பரவாயில்ல, அவரு வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன அவருடைய மதிப்பு குறைக்க பார்ப்போம். ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது பிரபு ரொம்ப மூத்த பக்தர், அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய அட்வைஸ் கேட்டுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் நான் பேசுறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பக்தியில நம்ம இன்னும் போக போக வந்து இந்த மாதிரியான ஒரு மனோநிலையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்து பௌதிக வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பண்றதுதான். ஏன்னா நம்ம மரியாதைக்காக வந்து நம்ம எவ்வளவு பெரிய சண்டைக்கும் போறதுக்கு தயாரா இருப்போம். பத்திரிக்கையில நம்ம பேரு போடல அப்படின்னா எவ்வளவு பெரிய சண்டைக்கு போவோம் நம்ம சொந்தக்காரங்க கூட. அதுக்கப்புறமா அவங்க கூட நம்ம வந்து வெளிப்படையா சிரிச்சு பேசுற மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் உள்ளுக்குள்ள நம்ம அந்த பகையை வச்சுட்டு தான் இருப்போம். அந்த கல்யாணத்துல நம்ம பத்திரிக்கையில நம்ம பேரு போடலைல அப்படின்னு சொல்லி அந்த பகையை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனா வெளிப்படையா வந்து பேசிக்கிட்டு இருப்போம். சோ இது குடும்பத்துல நடக்கக்கூடிய சில ஈகோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் முழுசா ஆன்மீகமா நம்ம வாழ ஆரம்பிக்கல இல்லையா? சோ அதனால இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதே மாதிரியே மரியாதையை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரியே வீட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரியே ஆன்மீக வாழ்க்கையிலயும் வந்துட்டு இங்க பக்தர்கள் எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைப்போம். அப்படி யாராவது ஒருத்தவங்க நம்ம கண்ட்ரோலை விட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா உடனே அவங்கள பத்தி நம்ம வந்து தப்பா பேசுவோம். அவங்க அந்த அளவுக்குலாம் வந்து ஒன்றும் பக்தி பண்றவங்க கிடையாது, அவங்க சும்மா வந்து டைம் பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிலாம் சம்திங் என்னென்னமோ நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிப்போம், அந்த மாதிரி வந்து தவறுதலா வந்து பேச ஆரம்பிப்போம். அந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே வந்து இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்ககிட்ட போய் வந்து அறிவுரை கேட்கிறாங்களா, சந்தோஷப்படணும். வெரி குட், அவங்க நல்லவங்க, அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வந்து நமக்கு மரியாதை செய்யறதை விட இன்னொருத்தவங்களுக்கு மரியாதை பண்ணா அதை பார்த்து எஸ், அவர் கரெக்டான நபர், அவர் தான் தகுதியான நபர், அந்த உங்களுடைய மரியாதையை ஏத்துக்கிறதுக்கு அவர் தான் தகுதியான நபர், நான் தகுதி இல்லைன்னு நினைக்கணும். அதுதான் வந்து தூய. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்க வந்து ஒரு தலைவர் இருப்பாரு, அந்த தலைவருக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தரை போய் நீங்க வந்து புகழ்ந்து பேசி அப்படியே வந்துட்டு அவருக்கு காலில் விழுந்து மரியாதை பண்ணிட்டு நீங்க வந்தீங்க, அவ்வளவுதான். இந்த தலைவர் அப்புறம் அடுத்து அவரை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஏன்டா நான் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி எனக்கு கூட மரியாதை கொடுக்க உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப டேஞ்சரான நிலைமை. ஸ்லோகம் 148. ஆச்சாரிய கோசாயிர தத்வன ஜாய கதன கிருஷ்ண அவதாரி ஜே ஹோ தாரில புவன. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அத்வைத ஆச்சாரியரை பற்றிய தத்துவத்தினை என்னால் விவரிக்க இயலாது. ஸ்ரீ கிருஷ்ணரை அவதரிக்க செய்ததன் மூலமாக அவர் முழு உலகத்தையும் ஈவித்தார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஸ்லோகம் 149.
நித்யானந்த ஸ்வரூப பூர்வே ஆயிய லக்ஷ்மண லகு பிராதாய கரே ராமேர சேவன. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் நித்யானந்த ஸ்வரூபர் முன்பில் லக்ஷ்மணராக தோன்றி பகவான் ராமச்சந்திரருக்கு இளைய சகோதரராக தோன்று புரிந்தார். பொருளுரை. சங்கர சம்பிரதாய சன்னியாசிகளுக்கு மத்தியில் பிரம்மச்சாரிகளுக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. ஒவ்வொரு சன்னியாசிக்கும் பிரம்மச்சாரிகள் என்று அறியப்படும் உதவியாளர்கள் சிலர் உள்ளனர். அவர்கள் அந்த சன்னியாசியின் பெயருக்கு ஏற்ப குறிப்பிட்ட பெயரினால் அழைக்கப்படுகின்றனர். அத்தகைய பிரம்மச்சாரிகளில் பின்வரும் 4 பெயர்களும் அடங்கும்: ஸ்வரூபர், ஆனந்தர், பிரகாசர் மற்றும் சைத்தன்யர். நித்யானந்த பிரபு தம்மை பிரம்மச்சாரியாகவே வைத்துக் கொண்டார். அவர் சந்நியாசம் ஏற்கவே இல்லை. அவருடைய பிரம்மச்சாரி பெயர் நித்யானந்த ஸ்வரூபர். எனவே அவர் தீர்த்தர் அல்லது ஆசிரமர் என்னும் பெயருடைய சன்னியாசியின் கீழ் வந்திருக்க வேண்டும். ஏனெனில் அந்த பெயர்கள் ஏதேனும் ஒரு பெயரை கொண்ட சன்னியாசியின் பிரம்மச்சாரி உதவியாளர் ஸ்வரூபர் என்று அறியப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஸோ அந்த காலத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சாரிகளுக்கான பெயர்கள் வந்து இங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல வந்து நித்யானந்தரை இங்க வந்து நித்யானந்த ஸ்வரூபர் அப்படின்னு வந்து கவிராஜர் வந்து குறிப்பிடுறாரு. ஏன் நித்யானந்த ஸ்வரூபர் அப்படின்னு சொன்னா, நித்யானந்தர் எப்போதுமே வந்து பிரம்மச்சரியா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் நித்யானந்தர் கல்யாணம் பண்ணாரு, அவருக்கு குழந்தைங்களும் இருக்கு. ஆனா பகவான் அவருக்கு குழந்தைகள் இருந்தாலும் அவர் பிரம்மச்சரி தான். அவர் சன்னியாசம், அவர் கிரகஸ்தனா இருந்தாலும் வந்து பிரம்மச்சரி தான். சன்னியாசம் ஏத்திருந்தா இந்த ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது பகவான், இல்லையா? ஸோ அதனால இது வந்து சங்கர சம்பிரதாயத்துல, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இல்ல. அப்போ நித்யானந்தர் வந்து வைஷ்ணவர் கிடையாதா அப்படின்னு நம்ம வந்து நினைக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க இருந்த காலத்துல அந்த சங்கர மதம் தான் வந்து ரொம்ப பிரதானமா வந்து இருந்தது. அந்த சங்கர மதத்துல ஒருத்தர் வந்து சந்நியாசம் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா அந்த சந்நியாசத்தை மக்களே வந்து மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சங்கர மதம் ரொம்ப வந்து தீவிரமா வந்து இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அந்த சங்கர மதத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு சன்னியாசி கிட்ட வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கேசவ பாரதிங்கிற ஒரு சன்னியாசி கிட்ட இருந்து அவர் வந்து தீட்சை வாங்குறாரு, சன்னியாசம் எடுக்கிறார். அதாவது சன்னியாசிகளுக்கு கூட சம்பிரதாயத்துல, அதாவது சங்கர சம்பிரதாயத்துல வந்து நிறைய பேர்கள் உண்டு. பாரதி, தீர்த்தர், அப்புறம் வந்து சங்கரர், இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய டைட்டில் இருக்கு. ஸோ சங்கர மதத்துல அந்த மாதிரி சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து கொடுக்கறது உண்டு. அதே போலவே பிரம்மச்சாரிகளுக்கும் வந்துட்டு சில டைட்டில் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு ஸ்வரூபர் அப்படிங்கிறது இங்க நித்யானந்தருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வரூப் தாமோதர்னே ஒருத்தர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு அந்தரங்க சேவகராக இருந்தாரு. அப்படின்னா நமக்கு என்ன புரியுதுன்னா, அவரும் வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மச்சரியத்துல இருந்தாரு, அவர் சன்னியாசத்தை எடுத்துக்கல அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஓகே. ஸ்லோகம் 150. ராமேர சரித்திர சபா துக்கேர காரண ஸ்வதந்திர லீலாய துக்க சகேன லக்ஷ்மண. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவான் ராமரின் சரிதம் முற்றிலும் துன்பம் நிறைந்ததாக இருந்தது. ஆயினும் லக்ஷ்மணர் அத்துன்பங்களை சுய விருப்பத்துடன் பொறுத்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்லோகம் 152. கிருஷ்ணாவதாரே ஜேஷ்ட ஹைல சேவார காரண கிருஷ்ண கே காராயில நானா சுக ஆஸ்வாதன. பிரபு 151 படிக்கிறேன் பிரபு. 51 படிக்கலீங்க பிரபுஜி. நிஷேத சரிதே நரே யாதே சோதபாயி மௌன கரி ராஜே லக்ஷ்மண மனே துக்கபாயி. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் படிக்கிறேன். தம்பியாக இருந்த காரணத்தினால் பகவான் ராமரின் முடிவுகளை அவரால் தடுக்க இயலவில்லை. மன வருத்தத்திற்கு மத்தியிலும் அவர் அமைதியாகவே இருந்தார். ஹரே கிருஷ்ணா. 152. கிருஷ்ண அவதாரே ஜேஷ்ட ஹைல சேவார காரண கிருஷ்ண கே காராயில நானா சுக ஆஸ்வாதன.
ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன். பகவான் கிருஷ்ணன் அவதாரத்தின் போது அவர் பலராமர் அவருடைய அண்ணனாகிய பூர்ண திருப்தியுடன் அவருக்கு சேவை செய்தார். எல்லாவித சுகங்களையும் அவரே அனுபவிக்க செய்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. 153. ராம லக்ஷ்மண கிருஷ்ண ராமேர அம்ச விசேஷ அவதார காலே தோஹே. ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ பலராமரின் அம்சங்களான ஸ்ரீராமரும் ஸ்ரீ லக்ஷ்மணரும் கிருஷ்ண பலராமர் அவதரித்த சமயத்தில் அவர்களுக்குள் பிரவேசித்தனர். ஒரு முறை விஷ்ணு தர்மோத்தர நூலை சான்றாக கொண்டு ராமரை வாசுதேவரின் அவதாரம் என்றும், லக்ஷ்மணரை சங்கர்ஷரின் அவதாரம் என்றும், பரதரை பிருத்திமுனரின் அவதாரம் என்றும், சத்ருகுணரை அனிருத்தரின் அவதாரம் என்றும் லகு பாகவதாமிருதம் விளக்குகிறது. மேலும் ராமச்சந்திரரை நாராயணர் என்றும், லக்ஷ்மணர் பரதர் சத்ருகுணர் முறையே சேஷர் சக்கரம் சங்கர் என்றும் பத்ம புராணம் விளக்குகின்றது. ஸ்கந்த புராணத்தின் ராமகீதத்தில் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகுணர் ஆகிய மூவரும் ஸ்ரீராமரின் 3 உதவியாளர்களாக விவரிக்கப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. சோ பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் அவதாரம் பண்ணும்போது ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் என்ன பண்றாங்க, அவருக்குள்ள வந்து பிரவேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, பகவான் ராமச்சந்திரர் வந்து ஒரு வாசுதேவருடைய அம்சம், இல்ல அந்த வாசுதேவரே வந்து ராமரா வர்றாருன்னு வந்து சொல்லலாம். ஆனா கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் மூல வாசுதேவர். அவர் தான் வந்து இந்த சதுர்வீகத்துக்கும் முன்னாடி அவர் இருக்கிறார். சோ அதனால கிருஷ்ணர் தான் வந்து ஸ்வயம் பகவான். அதனால ராமர் கூட வந்து எப்படி அவருடைய அம்சத்தினுடைய அம்சமா வந்து வர்றார். சோ அதனால கிருஷ்ணர் நம்ம வந்து பூர்ண முழுமுதற் கடவுள்னு நினைச்சுக்கிறோம். பூர்ண முழுமுதற் கடவுள். அதே நேரத்துல அப்ப ராமர் முழுமுதற் கடவுள் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த விஷ்ணு அம்சங்கள் எல்லாமே வந்து சமமான சக்தி உடையவை. அது எல்லாமே வந்து பூர்ண அம்சம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ என்னதான் பூர்ண அம்சமா இருந்தா கூட எப்படி வந்து பலராமரும் வந்து ஒரு பூர்ண அம்சமா இருந்தா கூட அவர் வந்து தான் கிருஷ்ணருக்கு சேவகன் தான் அப்படிங்கிறத எப்போதுமே வந்து ஏத்துக்கிறாரு. அந்த மனோநிலையில தான் அவர் வந்து இருக்கிறார். கிருஷ்ணருக்கான இன்பத்திற்கான காரியத்துல மட்டுமே தான் அவர் வந்து ஈடுபடுறார். சோ அப்படி பார்க்கும்போது அந்த பலராமர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சதுர்வீகத்துல ஒண்ணு வந்து வாசுதேவர். அந்த வாசுதேவர் ராமரா வர்றார். சோ அதனால வாசுதேவர் வந்து பூர்ண அம்சமா இருந்தாலும் கூட அவர் கிருஷ்ணரினுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ இங்க வந்து 3 சான்றுகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த ராம அவதாரத்துல வந்த இந்த 4 சகோதரர்கள் யாரு அப்படிங்கிறத வந்து அதுக்கு 3 உதாரணங்கள் இங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. விஷ்ணு தர்மோத்தர புராணம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து உப புராணம். அது வந்து மெயின் புராணங்கள்ல. ஸோ நமக்கு வந்துட்டு 18 மகா புராணங்கள் இருக்கு, 18 உப புராணங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உப புராணங்கள்ல வரக்கூடிய ஒண்ணு இந்த விஷ்ணு தர்மோத்தரம் அப்படிங்கிறது. ஸ்கந்த புராணமோ இல்லைன்னா வந்துட்டு பத்ம புராணமோ அதெல்லாம் வந்து புராணங்கள். சாரி, அதாவது மகா புராணம் அது வந்து 5, அது மாதிரி சிறிய புராணங்கள்னு 5 இருக்கு. அப்புறம் 18 புராணங்கள் வந்து உப புராணங்கள்னு தனி அதுவும் இருக்கு. ஓகே,
ஸோ இப்போ விஷ்ணு தர்மோத்தரம் அப்படிங்கிறது உப புராணம். அதுல வந்து என்ன சொல்லியிருக்கு, அதுல வந்து ராமர் வந்து வாசுதேவரும், லக்ஷ்மணன் வந்து சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னன் வந்து பரதர், அனிருத்தர் வந்து சத்ருகனன் அப்படின்னு வந்து சொல்லுது. அது மாதிரி வந்து பத்ம புராணத்துல வந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்கந்த புராணத்துல ஒரு விதமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏன் அப்ப டிஃப்ரெண்டான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப வேற வேறையா ஒன்னா அப்படின்ற நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். டிஃப்ரெண்டா வந்து கொடுக்கறதுடைய காரணம் என்னன்னா, வேதம் அப்படிங்கிறது வந்து அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. ஓகே, சோ அப்போ ஆரம்பத்துல இருந்து இருக்கு அப்படின்னா, அந்த எத்தனையோ 1000 சதுர யுகங்கள் பிரம்மாவுடைய ஒரு நாள், அவர் அடுத்த அந்த 12 மணி நேரம் வந்து தூங்க போகும்போது இது எல்லாமே அழிஞ்சிரும். அடுத்த நாள் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, திரும்ப வந்து வேதத்தை வைத்து வந்து உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணுவார். அப்போ திரும்பவும் அதே 1000 சதுர யுகங்கள் வரும், அது திரும்பவும் நடக்கும். சோ அதனால வந்து வேதம் அப்படிங்கிறது வந்து நித்தியமானதா இருக்கும். அதுல எல்லாமே ஏற்கனவே வந்து சொல்லப்பட்டிருக்கும். சோ அதனால வந்து 1000 சதுர யுகங்கள்ல கிருஷ்ணர் எத்தனை முறை வர்றாரு, ராமர் எத்தனை முறை வர்றாரு, இதெல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் பிரம்மாவுடைய அந்த ஒரு நாள்ல கிருஷ்ணர் சாட்சாத் ஸ்வயம் பகவான் ஒரே ஒரு முறை தான் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்போ, 7வது மனு. மொத்தம் பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் இருக்கிறாங்க. அதுல 7வது மனு அவருடைய அந்த மனு, அதாவது இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலம் வந்து 7வது மனுவினுடைய ஒரு காலம். அந்த 7வது மனு காலத்துல ஒரு மனுவுக்கு 71 சதுர யுகங்கள் ஆயுள் காலம் இருக்கு. அந்த 71 சதுர யுகத்துல 28வது சதுர யுகத்துல 4வது கலியுகத்துல சாட்சாத் ஸ்வயம் பகவான் வந்து என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு வர்றாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே அந்த துவாபர 28வது சதுர யுகத்துல வரக்கூடிய துவாபர யுகத்துல சாட்சாத் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் வந்து வர்றாரு. அப்போ அந்த 1000 சதுர யுகத்துல மற்ற யுகங்கள்லாம் துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வரமாட்டாரா அப்படின்னு கேட்டா, கிருஷ்ண அவதாரம் நடக்கும். ஆனா அந்த கிருஷ்ண அவதாரம் வந்து மற்ற சதுர்வியுகங்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து பண்ணுவார், அதாவது வாசுதேவர். சோ அந்த சதுர்வியுகத்துல இருக்கக்கூடிய வாசுதேவர் வந்து என்ன ஆகுறாரு, அவர் கிருஷ்ணரா வருவாரு, ராமரா வருவாரு, நரசிம்மரா வருவாரு. இது எல்லாமே அவர் வந்து பண்ணுவார். அதே மாதிரி வந்து அந்த சதுர்வியுகத்துல சங்கர்ஷ்ணருங்கிறவர் வந்து இந்த மாதிரி லக்ஷ்மணரா வர்றாரு. இன்னொரு சதுர்யுகத்துல வந்து என்ன நடந்திருக்கலாம், இந்த மாதிரி சங்கு சக்கரம் கதாபத்மம் இதுவே வந்து என்ன ஆயிருக்கலாம், இந்த மாதிரி 4 அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்திருக்கலாம். ராமர் வந்திருக்கலாம், இல்ல வந்திருக்கிறாங்க. அதனாலதான் வந்து பத்ம புராணம் அப்படி வந்து சொல்லுது. அதே மாதிரி வந்து ஸ்கந்த புராணத்துல வந்து இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து பகவான் ராமருடைய சேவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படியும் வந்து ஒரு சதுர்யுகத்துல நடந்திருக்கலாம். சோ அதனால வந்து எதுவுமே வந்து குழப்பம் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் ஒரு மாற்றங்கள் வந்து இருக்கலாம். அதுல வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஸோ அதுதான் நம்ம இங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்லோகம் 154. சேயம்சலாய ஜேஷ்ட கனிஷ்டாபிமான ஹம்சாம்சி ரூபே சாஸ்திரே கரையே வியாக்கியான. ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. பலராமரும் கிருஷ்ணரும் தங்களுக்கிடையில் அண்ணன் தம்பியாக செயல்பட்ட போதிலும் சாஸ்திரங்கள் அவர்களை முறையே முழுமுதற் கடவுளின் அம்சமாகவும் முழுமுதற் கடவுளாகவும் விளங்குகின்றன. ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. 155. ராமாதிமூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்ரீ ராமர் முதலிய பல்வேறு ரூபங்களிலும் அவதாரங்களிலும் தமது வெவ்வேறு அம்சங்களின் மூலமாக உலகில் தோன்றுபவரும் தனிப்பட்ட முறையில் ஸ்ரீ கிருஷ்ணராக பரம உருவில் தோன்றுபவருமான அந்த ஆதி புருஷரான கோவிந்தரை நான் வணங்குகின்றேன்.
பொருளை. இது பிரம்ம சகிதத்திலே இருந்து 5.39 வரும் மேற்கோள் ஆகும். ஹரே கிருஷ்ணா. நம்ம 153 சொன்னதுதான் இங்க வந்து கவிராஜர் வந்து என்ன பண்றாரு, பிரம்ம சமீதை ஸ்லோகத்தை வந்து மேற்கோள் காட்டுறது மூலமா நிரூபிக்கிறார். ஏன்னா பகவான் நேரடியாகவும் வரலாம், கிருஷ்ணம் ஸ்வயம் சமபவத் பரம புமான்யோ, கிருஷ்ணரே ஸ்வயமாவும் வரலாம், இல்ல ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன், அவர் என்ன பண்ணலாம், ராமரா வரலாம், கலா நியமேன திஷ்டன்னா அந்த அம்சத்தினுடைய அம்சம் அப்படியும் அவர் வரலாம், இல்ல இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருது. அதாவது சதுர்வீகம், அந்த சதுர்வீகத்துல ஒருத்தர் வந்து ராமரா வர்றது, அந்த அந்த அம்சத்தினுடைய அம்சமா இன்னொருத்தர் வர்றது, இது எல்லாமே வந்து இயல்பா நடக்கிறது தான் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் டைரக்டா பகவானே தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி அவருடைய விரிவங்கங்கள் வந்து வரலாம். ஸ்லோகம் 156. ஸ்ரீ சைத்தன்ய ஸ்ரீ கிருஷ்ண நித்யானந்த ராம நித்யானந்த பூர்ணகரே சைத்தன்யர காம. ஹரே கிருஷ்ண பிரபு, நான் படிக்கிறேன். ஸ்ரீ சைத்தன்யர் அந்த பகவான் கிருஷ்ணரே, நித்யானந்த பிரபு பகவான் பலராமரே, நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுவின் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 157. நித்யானந்த மகிமா சிந்து அனந்த அபார அபார ஏக கான ஸ்பர்ஷி மாத்ர கிருபா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நித்யானந்த பிரபுவின் மகிமைகள் என்னும் கடல் எல்லையற்றதும் ஆழங்காண இயலாதமாகும். அவரது கருணை இருந்தால் மட்டுமே அதன் ஒரு துளியை கூட என்னால் தீண்ட முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்லோகம் 158. ஆராயேக சுனதார கிருபார மகிமா ஆதம ஜீவேர சடா இல ஊர்த்வசீமா. பிரபு, அவருடைய கருணையின் மற்றொரு மகிமையை கேளுங்கள். வீழ்ச்சியுற்ற ஒரு ஜீவனை அவர் மிக உயர்ந்த எல்லைக்கு உயர்த்தியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. 59. வேத குஹ்ய கதா ஏயி அயோக்கிய கஹிதே ததாபி கஹியே தார கிருபா பிரகாசிதே. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவருடைய கருணையின் மற்றொரு மகிமையை கேளுங்க. அது வேதங்களைப் போல ரகசியமாக வைக்கப்பட வேண்டியது என்பதால் அதனை வெளியே உரைப்பது முறையில்லை. இருப்பினும் அவரது கருணையை மற்றவர்களும் அறிய வேண்டும் என்பதற்காக நான் அது குறித்து பேசுகிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்லோகம் 160. உல்லாச உபரி லோகோ குமார பிரசாத நித்யானந்த பிரபு மோர ஷாம அபராத. ஹரே கிருஷ்ணா பிரபு. நித்யானந்த பிரபுவே பெரும் பரவசத்துடன் தங்களின் கருணையை பற்றி எழுதுகிறேன். என்னுடைய அபராதங்களுக்காக அருள் கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்லோகம் 161. அவதூத கோசாயிர ஏக பிருத்ய பிரேமதாம மீனகேதன ராமதாச காயதார நாம. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் நித்யானந்த பிரபுவிற்கு ஸ்ரீ மினகேத்தன ராமதாசர் என்ற சேவகர் ஒருவர் இருந்தார். அவர் பிரேமையின் இருப்பிடம் ஆவார். ஸ்லோகம் 162. ஆமார ஆலயே அகோராத்திர சங்கீர்த்தன தகாதே ஆயில தேகோ மாயா நிமந்திரண. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, என்னுடைய இல்லத்தில் இரவு பகலாக சங்கீர்த்தனம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்பதால் ஒரு அழைப்பின் பெயரில் அவர் அங்கு வந்தார். ஹரே கிருஷ்ணா. 163. மகாபிரேமமய திகோ வசீல அங்கனே சகல வைஷ்ணவ தாரா பந்தில சரணே.
ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன். மாபெரும் பிரேமையில் மூழ்கியிருந்த அவர் என்னுடைய இல்லத்தின் முற்றத்தில் அமர்ந்தார். எல்லா வைஷ்ணவர்களும் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்லோகம் 164. நமஸ்கார காரிதே கார உபரேதே சாடே பிரேமே காரே வம்சி மாரே ஆஹாகே. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரேமையின் இனிய மனோபாவத்தில் அவர் சில நேரங்களில் நமஸ்கரிப்பவரின் தோள்களில் ஏறினார். சில நேரங்களில் மற்றவர்களை தனது புல்லாங்குழலினால் அடித்தார் அல்லது அவர்களை மென்மையாக அறைந்தார். ஹரே கிருஷ்ண பிரபு. இங்க யாரை பத்தி சொல்றாங்க? நித்யானந்த பிரபுவுடைய செயல்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸ்லோகம் 165. ஜேநயன தேகிதே அஸ்ருஹய மனே ஜார சே நேத்ரே. ஹரே கிருஷ்ணா பிரபு. யாரேனும் மீனகேதன ராமதாசரின் கண்களை கண்டால் பார்ப்பாரோது கண்களில் இருந்து கண்ணீர் தானாக பெருக்கெடுக்கும். ஏனெனில் மீனகேதன ராமதாசரின் கண்களில் கண்ணீர் இடையராது ஓடிக்கொண்டிருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சரி. அதாவது இங்க மீனகேதன ராமதாஸ் அவர் அந்த பிரேமை நிலையில எப்படி இருப்பாரு அப்படிங்கறது சொல்லிட்டு வர்றாங்க. ஓகே. ஸ்லோகம் 166. கபு கோண அங்கே தேகி புலக கதம்ப ஏக அங்கே ஜாட்ய. ஹரே கிருஷ்ணா பிரபு. சில நேரங்களில் அவரது உடலின் சில பகுதிகள் கடம்ப மலரை போன்று பரவசத்தில் புலங்காகிதம் அடைந்து நிற்கும். சில நேரங்களில் ஓர் அங்கம் ஸ்தம்பித்து விடும், மற்றொரு அங்கம் நடுங்கிக் கொண்டிருக்கும். இதெல்லாம் அந்த உன்னதமான பிரேமை நிலையினுடைய அறிகுறிகள். நித்யானந்த பலிஜாபே கரேன ஹுங்கார தாகா தேகி லோகேர ஹயமாக சமத்கார. ஹரே கிருஷ்ண பிரபு. எப்போதெல்லாம் அவர் நித்யானந்தரின் பெயரை கூறி பேரொலி எழுப்புகிறாரோ அவரை சுற்றி இருக்கும் மக்கள் அனைவரும் மாபெரும் வியப்பில் ஆழ்ந்து விடுவார். ஹரே கிருஷ்ண பிரபு. 68. குணநவ மிஸ்ர நாமய ஏக விப்ர ஆர்ஜ ஸ்ரீ மூர்த்தி நிகடே தேகோ காரே சேவா கார்ஜ. ஸ்ரீ குணார்ணவ மிஸ்ரர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்ரீ குணார்ணவ மிஸ்ரர் என்ற மதிப்புமிக்க பிராமணர் விக்கிரகத்திற்கு அருகில் சேவை செய்து கொண்டிருந்தார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. இப்போ மீனகேதன ராமர் அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுல எப்படி சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாருங்கிறதுனா இப்போ அந்த லீலையில நம்ம பார்க்க வேண்டியது. ஸ்லோகம் 169. அங்கனே ஆஷியா தேகோ ந கைல சம்பாஷ தாகா தேகி கிருத்த. ஹரே கிருஷ்ணா பிரபு. மீனகேதனர் முற்றத்தில் அமர்ந்திருந்த போது இந்த பிராமணர் அவரை நமஸ்கரிக்கவில்லை. இதை கண்ட ஸ்ரீ ராமதாசர் கோபத்துடன் பேசத் தொடங்கினார். ஸ்லோகம் 170. ஏய் தத் விதிய சுத ரோமஹர்ஷன பலதேவ தேகி ஜோன கைல. பகவான் பலராமரை கண்டபோது ரோமஹர்ஷன சூதர் எழுந்து நின்று மரியாதை அளிக்க தவறினார். நான் இங்கே இரண்டாவது ரோமஹர்ஷன சூதரை காண்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஸ்லோகம் 170. ஏதபலி நாசகாய கரேயே சந்தோஷ கிருஷ்ண கார்ய கரே விப்ரண கரில ரோஷ. ஹரே கிருஷ்ணா. அவ்வாறு கூறிவிட்டு மனம் நிறைவேடும் வரை அவர் ஆடி பாடினார். ஆனால் அச்சமயத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டிருந்த அந்த பிராமணர் கோபமடையவில்லை. ஒருமுறை மீனகேத ராமதாசர் நித்யானந்த பிரபுவின் மிகச்சிறந்த பக்தராவார். அவர் கிருஷ்ணதாசர் கவிராஜரின் இல்லத்தில் பிரவேசித்த போது இல்லத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்த பூஜாரியான குணார்ணவ மிஸ்ரர் அவரை முறையாக வரவேற்கவில்லை.
இதே போன்ற சம்பவம் நைமிச்சாரண்ய சாதுகளின் மிகப்பெரிய சபையில் ரோமஹர்ஷ்ண சூதர் பேசிக் கொண்டிருந்த போதும் நிகழ்ந்தது. அந்த மாபெரும் சபையினுள் பகவான் பலதேவர் நுழைந்த போது ரோமஹர்ஷ்ண சூதர் வியாச ஆசனத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினால் அதிலிருந்து இறங்கி பகவான் பலதேவரை அவர் நமஸ்கரிக்கவில்லை. குணார்வ மிஷனரின் நடத்தை நித்யானந்த பிரபுவிற்கு சிறந்த மரியாதையினை அவர் அளிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியது. அந்த எண்ணம் மினகேதன ராமதாசருக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை. இக்காரணத்தினால்தான் மினகேதன ராமதாசரின் மனப்பான்மையினை பக்தர்கள் ஒருபோதும் தவறாக எண்ணி ஒதுக்குவதில்லை. நமஸ்காரம். ஸோ இது ஒரு கலாச்சாரம், எட்டிகேட். எப்படி வந்து வைஷ்ணவர்களை வந்து நம்ம மரியாதை செய்யறது அப்படின்னு சொல்லி இது ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து கத்துக்கணும். அந்த கலாச்சாரம் நம்ம வந்து கத்துக்கல அப்படின்னு சொன்னா அதனால நம்மளுடைய பக்தி வந்து பாதிக்கப்படும். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வெளிப்புறமா பாக்குறதுக்கு பக்தர்கள் வந்து இப்ப நம்ம முன்னாடி கதைகள்லாம் கேட்டிருப்போம். யோகிகள் அவங்க எல்லாம் வந்து பலவிதமான சக்திகளை வெளிப்படுத்துவாங்க, மலையை கொண்டு வருவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பக்தர்கள் பாக்குறதுக்கு வெளிப்புறமா வந்து எந்த ஒரு செயலுமே செய்யாத மாதிரி வந்து தெரியலாம். அதுக்காக வந்து பக்தர்கள் வந்து சக்தியற்றவர்கள்னு அர்த்தம் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, பக்தர்களுடைய வாசல்ல அஷ்டமா சித்திகளும் வந்து கையை கட்டி நின்று உங்களுக்கு ஏதாவது வந்து எங்களுக்கு சேவை பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்களாம். ஆனா தூய பக்தர்கள் வந்து அவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இல்ல நீங்க கிளம்புங்க, எங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த அஷ்டமா சித்திகளை வந்து அலட்சியமா அவங்க வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி சக்தி இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டா நமக்கு கர்வம் வரும். நமக்கு பகவானை சார்ந்து இருக்கணுங்கிற எண்ணம் வராது. நம்ம வந்து நம்மளாலேயே எல்லாமே முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது நம்ம பகவானை சார்ந்து இருக்க மாட்டோம். அதனால பக்தர்கள் வந்து அதை விரும்புறது இல்லை. பக்தர்கள் எப்போதும் வந்து பகவானை சார்ந்து இருக்கணும்னு வந்து நினைப்பாங்க. அதனால அந்த சித்தி இருந்தா அது அவங்களுடைய பக்திக்கு தடங்களாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த சித்தியை அவங்க வந்து ஏத்துக்கிறது கிடையாது. அதனால பக்தர்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து தரம் குறைவா நம்ம வந்து நினைக்க கூடாது. அவங்கள வந்து உடல் அடையாளத்தோட பார்க்க கூடாது. ஒரு வைஷ்ணவரா வந்து ஒருத்தர் மாறினதுக்கு அப்புறமா அவருடைய உடல் அடையாளத்தோட பார்த்து இவர் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதின்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாது. பக்தர்கள் எல்லாருமே பக்தர்கள். அவங்க எல்லாம் பகவானுடைய நெருக்கமான சேவகர்கள். அப்படி இருக்கும்போது அவங்க பகவானுக்கு நெருக்கமா இருக்கிறத அது முக்கியமா, இல்லைன்னா தேகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடு. ஸோ அழியக்கூடிய தேகத்துக்கு தான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து முக்கியத்துவம் வந்ததுக்கு அப்புறமா கூட வந்து இந்த அடையாளத்தை கைவிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. வெளிப்புறமான ஒரு தோற்றத்துல ஒருத்தர் வந்து நல்லா படிச்சிருக்கிறாரு, அவர் வந்து ரொம்ப பாக்குறதுக்கு வந்து சாஃப்டா டீசெண்டா இருக்கிறாருங்கிற மாதிரி தெரிஞ்ச காரணத்துக்குனாலேயே நம்ம வந்து என்ன பண்றோம், அவங்க வந்து ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை வந்து அப்படி கிடையாது. பக்தர்கள் எல்லாருமே பக்தர்கள் தான். அதுல ஒவ்வொரு பக்தர்களும் அவங்களுடைய அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு நிலையில வந்து இருப்பாங்க. லைக் ஒரு லேடர் வந்து சொல்லலாம். லேடர் அப்படின்னா ஏணி, ஒரு ஏணிப்படி. அது வந்து பலவிதமான நிலைகள்ல வந்து இருக்கும். சின்ன ஏணி, மீடியம், பெருசு அப்படின்னு சொல்லி பலவிதமான ஏணிப்படிகள் இருக்கும். அப்போ ஒரு ஏணிப்படியும் அதோடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி நம்மளை வந்து ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போகும். ஸோ அதனால வெளிப்புறமா வந்து இந்த பக்தர்களுடைய மதிப்பை நம்ம வந்து கணக்கிடக்கூடாது. அவர்களோட சேர்ந்து அந்த சவகாசத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்தியில முன்னேறோங்கிறத வச்சுதான் அந்த பக்தரை வந்து நம்ம மதிப்பிட முடியும். நானே வந்து ஒரு பக்தனா மாறி இப்படி வந்து நான் வந்து பக்தி பண்றேன்னா அப்போ கண்டிப்பா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்திசாலியா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த வைஷ்ணவரை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
ஆனா நம்ம நேரம் அப்படியே ஆப்போசிட்டா வந்து நினைப்போம். நம்ம எப்பயுமே வந்து பக்திக்கு வந்தது நம்மளாதான் வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். நானாதான் வந்தேன், நான் பிரபுபாத் புக்ஸ் படிச்சுதான் வந்தேன், கோயிலுக்கு நானாதான் வந்தேன் அப்படின்லாம் வந்து பல பேர் வந்து சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு தானா வந்து நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மலாம் வந்து துரதிர்ஷ்டசாலி. எங்கேயோ எப்படியோ வந்து ஒரு வைஷ்ணவர் நம்ம மேல வந்து ஒரு காரணமற்ற ஒரு கருணையை காட்டியிருக்கணும். சரி பரவாயில்ல, இந்த ஜீவாத்மாவும் கிருஷ்ணருக்கு கிட்ட வந்து பக்தி பண்ணட்டுமே அப்படின்னு அவர் வந்து நம்ம மேல வந்து ஒரு காரணமற்ற கருணையை காமிச்சு அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம். அவர் நம்ம வாயில இருந்து ஏதோ பகவானுடைய நாமத்தை வந்து ஒரு 2 முறையாவது வந்து சொல்ல வச்சிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வழியில. இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வழியில வந்து பகவானுக்கு சேவை செய்ய வச்சிருந்திருக்கலாம் எப்பயோ. அப்போ அந்த ஒரு வைஷ்ணவர் அந்த ஜென்மத்துல நமக்காக வந்து அந்த செய்த சில காரியங்கள், அவர் நமக்காக பண்ண தியாகங்கள், அதனாலதான் இன்னைக்கு நாம இங்க உட்காந்து நம்ம வந்து பக்தி பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர, இந்த பிறவிலையும் கூட ஒரு வைஷ்ணவர் நமக்கு வந்து காமிக்கிறதுனால, வழிகாட்டுறதுனால, அதனாலதான் நம்ம வந்து பக்தி பண்ணிட்டு இருக்க முடியுதே தவிர நம்மளுடைய சுய முயற்சியில எதுவுமே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட அந்த வைஷ்ணவர்களை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, வெளிப்புறமான தேக அடையாளத்தை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து மதிப்பிடக்கூடாது. ஒரு சின்ன கதை வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்துல வந்து அந்த ஒரு நல்லான் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் வந்து பிறப்பால் ஒரு உயர்ந்த குலமா இருந்தா கூட ஒரு வைஷ்ணவர், அவருடைய தேகம் வந்து ஆத்துல வந்து போய்கிட்டு இருக்கோம். அவர் வந்து இப்படி ஒரு வைஷ்ணவருக்கு முறைப்படி சடங்கு செய்யாம விட்டுட்டாங்களேன்னு அவர் எடுத்து வந்து சடங்கு செய்வாரு. அவரை வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க, நீங்க இனிமே வந்து எங்க கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பகவான் அந்த விஷயத்த கேள்விப்பட்டு அவருக்கு அவர் தான் டைட்டில் கொடுப்பார். அவன் இனிமே வந்து நல்லான் சக்கரவர்த்தி அப்படின்னு அவருக்கு பேர் கொடுத்தாரு. நல்லான்னா என்ன, ஊருக்கெல்லாம் பொல்லான் நமக்கு நல்லான். அவருடைய செயல்கள் வந்து மற்றவங்களுக்கு தான் வந்து பிடிக்கலையே தவிர எனக்கு பிடிச்சிருக்குன்னு பகவான் ஏத்துக்கிட்டாரு. சோ அதனால பகவான் எப்பயுமே வந்து என்ன பண்றாரு, பக்தர்களா மதிக்கிறத தான் பகவான் வந்து விரும்புறாரு. அந்த பக்தர்களை நம்ம வந்து அப்படி பக்தர்களா மதிக்காம அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவமதிக்க கூடாது. வெளிப்புற தோற்றம் அப்படிங்கிறது வந்து அது ஏதோ வந்து ஒரு விதிவசத்தினால வந்து நடக்கக்கூடியது, இல்ல அந்த பக்தருடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினால, இல்ல அபராதத்தினால ஏதோ ஒண்ணு காரணம். அதுதான் காரணமே தவிர அவர் வந்து என்ன ஆகுறது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து விதுரர் வந்து சாதாரணமான ஒரு தாசியினுடைய ஒரு புத்திரன் தான் அவரு, இல்லையா? அந்த மாதிரி அவரை வந்து துரியோதனன் வந்து என்ன பண்ணுவான், எப்போதுமே அவன் வந்து அவரை வந்து தாசி புத்திரன் தான் சொல்லி அழைப்பான், அவன் வந்து கூப்பிடுவான். அப்போ அவன் வந்து ஒரு அசுரன், அவனுக்கு வந்து வைஷ்ணவர்களுடைய ஒரு மதிப்பு தெரியாது. ஆனா பீஷ்மர் வந்து எப்போதுமே வந்து விதுரருக்கு முழு மரியாதை கொடுப்பாரு. அவருக்கு சந்தேகம் வந்தா கூட விதுரர்கிட்ட வந்து கேட்பார். பீஷ்மர் வந்து அவருக்கும் மேல மூத்தவர். அவர் படிச்சதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அவர்லாம் நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவரு கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானமுள்ள ஒரு பீஷ்மர். ஏன்னா அவர் படிச்சது எல்லாமே சொர்க்கத்துல. கங்கா வந்து என்ன பண்ணிடுறாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்துட்டு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கதான் அவர் வந்து இளமை பருவம் அடையிற வரைக்கும் அங்கதான் இருந்து எல்லாமே கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இங்க வந்து பூலோகத்துக்கு வர்றாரு. சோ அதனால பீஷ்மர் அந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த கல்வி ஞானம் அவர் வந்து இருந்தாலும், உயர்ந்த குலம் பிறப்பு எல்லாமே இருந்தா கூட, ஆனா அவர் என்னைக்குமே வந்து விதுரரை வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அவருக்கு முழு மரியாதை கொடுப்பாரு. இத்தனைக்கும் வந்து அவர் வந்து வியாசர் அவருக்கு என்ன முறை வரணும், வியாசர் வந்து அவருக்கு ஒரு வகையில அண்ணன் முறை வரணும், இல்லையா? ஏன்னா அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே வந்து அவங்க அப்பாவுக்கு இன்னொரு மனைவி மூலமா பிறந்தவர் தான் வியாசர். இல்ல பராசரர் மூலமா பிறந்தவர் தான் வியாசர். அந்த யாரு, சத்தியவதிக்கு. சோ அந்த அவங்களத்தான் வந்து சந்தானம் வந்து கல்யாணம் பண்றாரு.
ஸோ அதனால அந்த அம்மாவுடைய பையன், அதனால அவர் வந்து அண்ணன் முறை தான் வரணும். ஓகே. ஸோ வியாசருக்கே அவர் வந்து அண்ணன். ஆனா விதுரர் அப்படிங்கிறவர் வியாசருக்கும் ஒரு தாசிக்கும் வந்து பிறந்தவர். அப்ப தனக்கு வந்து இயல்பாவே வந்து அண்ணன் பையன் சின்ன வயசுதான். அப்படி அவர் என்னைக்குமே வந்து பார்த்ததே இல்லை. அவர் வந்து வியாசருக்கு விதுரருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை வந்து கொடுத்து அவர்கிட்ட அறிவுரை கேட்பார். அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு பக்தர்கள் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, தன்னை விட வந்து வயதுல கம்மியா இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து அட்வைஸ் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம என்னைக்குமே வந்து பக்தர்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, தேகத்தின் அடிப்படையில நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை அவங்க அவமதிக்க கூடாது. இங்க அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல கவிராஜர் வந்து சொல்றாரு. கவிராஜர் தான் வந்து இந்த புக் எழுதினது. இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய சம்பவம் அவர் வீட்டுலதான் நடந்திருக்கு. கவிராஜருடைய வீட்டுல ஒரு பூஜாரி இருந்திருக்கிறாரு. அவர் பேரு குணார்ணவ மிஸ்ரா. அவர்தான் வந்து இங்க இந்த மீனகேதன ராமதாஸை வந்து அவமதிக்கிறாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த வகுப்பை பார்க்கலாம். ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா பிரபு. இதுல வந்து 156 ஸ்லோகத்துல வந்து வேதங்கள் வந்து ரகசியமாக வைக்கப்பட்டது போலங்கிற மாதிரி ஒரு வார்த்தை